ஹாய், வெல்கம்ஸ் டு மகதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து மசாலா உதிராமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தலாம். ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நான் மீன் எடுத்து வச்சுக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு 1/2 சைஸ் லெமன், அப்புறமா பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சில்லி பவுடர், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு, பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிக்கும்போது தண்ணி ஊற்றி அடிக்காதீங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அடிங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 சைஸ் லெமனை வந்து சீட்ஸ் இல்லாமல் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சீட்ஸ் இருந்தால் நல்லா இருக்காது, அதே மாதிரி ஃப்ரெஷ் மீனும் இருக்காது. ஸோ வந்துட்டு நம்ம லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வராது. அதுக்காக தான் நம்ம நல்லா லெமன் புழிஞ்சு விட்டால் மீனும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஃபிஷ்ஷை கழுவும் போதில் கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சளும் போட்டு கழுவுங்க. இப்படி நம்ம கெட்டியாக மசாலா ரெடி பண்ணி தான் நம்ம மீன் பீஸில் இதை அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி தடவுனீங்கன்னா அந்த பீஸில் இருந்து மசாலா வந்து நமக்கு உதிராமல் சூப்பராக கிடைக்கும். நல்லா ஒன்று போல் ஈவனாக கோட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மசாலா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உதிராமல் கரெக்டான பதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி ஒன்றா மீன் பீஸில் போட்டு நீங்கள் கிளறினாலும் அங்கங்கே பிடிச்சிருக்கும், ஒன்று போல் பிடிச்சிருக்காது. அதனால தான் நான் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்படி தடவி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தடவி நான் இப்போ வந்து ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர் போட போகிறேன். நீங்கள் 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் கூட வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மீன் பீஸில் வந்துட்டு உங்களுக்கு மசாலா நல்லா செட் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா இதையும் போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் வெயிலில் கூட காய வச்சுக்கோங்க, இல்லை ஃபேனில் ஒரு 1 ஹவர் அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கணும். நீங்கள் மீன் பீஸை வந்து மசாலா அப்ளை பண்ணி காய வச்சிங்கன்னா தான் அந்த மீன் பீஸில் வந்துட்டு மசாலா வந்து நல்லா கோட்டாகி சூப்பராக கிடைக்கும். இல்லைனா நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த மசாலாலாம் உதிர்ந்து வந்துடும். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பீஸ்லையும் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போது மசாலா அப்ளை பண்ணிட்டேன். இதை நான் ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் கழித்து பாருங்கள் மசாலா நல்லா மீன் பீஸில் செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம தவாவில் எண்ணெயை விட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா மீன் பீஸை போடுங்க. ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மசாலா வந்து உதிர்ந்துடும். இப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் திருப்பி விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா கீழே வந்து வெந்திருக்கணும். நீங்கள் வேகிறதுக்கு முன்னாடி எடுத்து போட்டாலும் மசாலா உதிர்ந்துடும். இந்த சின்ன சின்ன விஷயத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா மீன் பீஸ் வந்து சூப்பராக மசாலாவோட சூப்பரான டேஸ்டில் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி பாருங்கள், மசாலா எண்ணெயில் ஸ்ப்ரெட் ஆகாமல் அப்படியே மீன் பீஸில் தான் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ எனக்கு 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஒன்றா எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி மீன் பீஸை வந்துட்டு மசாலா உதிராமல் பொரிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கிற பீஸையும் அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ரிமைனிங் பீஸையும் அந்த மாதிரி பொரிச்சுக்கிறேன். எண்ணெயிலையும் எந்த ஒரு மசாலும் இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது உங்கள் மகதீஸ் கிச்சன். தேங்க்யூ.